ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்குமே வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்றத அனைவருக்குமே தெரியும். அனைவருமே ஆவலுடன் எதிர்பார்த்துட்டு இருக்க இந்த ரேஷன் கார்டுடைய ரிசல்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருந்த ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ரேஷன் கடை ரிசல்ட் வந்து நம்மளுக்கு வந்து அப்டேட் கொடுத்துட்டாங்க இல்லையா? முதல் மாவட்டமாக வந்து திருப்பத்தூர் மாவட்டத்துக்கு கொடுத்தாங்க. 2வது மாவட்டமாக திண்டுக்கல் மாவட்டத்துக்கு அப்டேட் ஆகிடுச்சு. இது வரைக்குமே 2 மாவட்டங்களுக்கு கொடுத்துட்டாங்க. பார்த்தீங்கன்னா, இன்றும் ஒரு சில மாவட்டங்களுக்கு ரிசல்ட் அப்டேட் ஆகும் அப்படின்ற மாரி அஃபிஷியலாகவே தகவல் வெளியாகி வருது. கட்டாயம் இன்று இரவுக்குள்ளே பார்த்தீங்கன்னா, ஒரு 2 மாவட்டத்துக்கு மேலே ரிசல்ட் அப்டேட் ஆகும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. இருந்தாலுமே யாருக்கு அப்டேட் கொடுக்க போகிறாங்க அப்படின்ற மாரி தான் எல்லாருடைய பெரிய கேள்வியாக இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா, யாருக்கெல்லாம் அப்டேட் கொடுக்க போகிறாங்க, இருந்தாலுமே இந்த ரிசல்ட்டில் அப்டேட் வந்து குடுத்துட்டாங்க இல்லையா? இதில வந்து அப்டேட் குடுத்தாலுமே, இதில வந்து நெறைய பேருக்கு நெறைய சந்தேகங்களும் பார்த்தீங்கன்னா, இதில வந்து இருக்கு. இதில வந்து வித் ஹெல்டுன்னு இன்னும் ஒரு சில பேருக்கெல்லாம் வந்திருக்கு. அது வந்து என்ன? அதேமாரி இதில வந்து ப்ரொஃபஷ்னலி செலக்ஷன் இது வந்து ஃபைனல் லிஸ்ட்டா? இல்ல ஃபைனல் செலக்ஷனா? இல்ல இன்னும் செலக்ஷன் வந்து இருக்கா? இது மாரியெல்லாம் நெறைய பேருக்கு நெறைய சந்தேகங்களும் இந்த ரிசல்ட்லேயே வந்து இருக்கு. இருந்தாலுமே இதே மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, இதில இந்த யாருக்கெல்லாம் முன்னுரிமை வந்து குடுத்துருக்காங்க. அதேமாரி இதில வந்து பார்த்தீங்கன்னா இது மீதி இருக்கிற மாவட்டங்களுக்கெல்லாம் கட்டாயம் இந்த மந்த் இறுதிக்குள்ள ரிசல்ட் வந்து குடுப்பாங்களா? குடுக்க மாட்டாங்களா? எப்போ தான் ரிசல்ட் அப்டேட் வந்து ஆகும்? இன்னைக்கு கட்டாயம் ரிசல்ட் வந்து அப்டேட் வந்து குடுத்துருவாங்களா? அப்படின்ற மாரி அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருக்கிற மாரி தான் அனைவருக்கும் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விதமாக இன்று வந்து பார்த்தீங்கன்னா, ரிசல்ட் அப்டேட் வந்து குடுக்க போறாங்க. ரிசல்ட்ட பொறுத்தவரைக்கும் இதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, கட்டாயம் ரிசல்ட் டிலே ஆகாது. அதனால ஏதாச்சு ஒரு மாவட்டங்களுக்கு இன்று அப்டேட் வந்து ஆகப்போகுது. ரிசல்ட் குடுத்து ஒரு 2, 3 நாட்கள் வந்து ஆயிடுச்சு இல்லையா? இதே மாரி தான் ஒரு ரிசல்ட் அப்டேட் குடுத்தாங்க அப்படின்னா, 2 நாட்கள் கழித்து நம்மளுக்கு வந்து மீதி இருக்கிற மாவட்டங்களுக்கு அப்டேட் வந்து குடுப்பாங்க. இதே மாரி தான் அப்டேட் வந்து குடுத்துருக்காங்க. இன்னைக்கும் கட்டாயம் இன்று இரவு 10 மணிக்குள்ள பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஏதாச்சு ஒரு மாவட்டங்களுக்கு ரிசல்ட் வந்து குடுக்க போறாங்க. அது யாருக்கு அப்டேட் வந்து குடுக்க போறாங்க? வந்து பார்த்தீங்கன்னா, சில மாவட்டங்களுக்கெல்லாம் டிஆர்எஃப்ஸ் மூலமாக சில தகவல்லாம் பார்த்தீங்கன்னா, வெளியே இருக்கு. இந்த திருநெல்வேலி, மதுரை, திருவண்ணாமலை இந்த மாரி வேலூர் இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில டிஆர்எஃப்ஸ் போது ஒரு சில டவுட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, சில பேர் கேட்டிருக்காங்க. அதேமாரி டிஆர்எஃப்ஸ் போது தகவல் வந்து வெளியே இருக்கு. இவங்களுக்கெல்லாம் வெளியாக ரிசல்ட் வந்து வரதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. இருந்தாலுமே இவங்களுக்கு தான் அப்டேட் ஆகுமா அப்படின்றத யாராலுமே வந்து சொல்ல முடியாது. பார்த்தீங்கன்னா, ரிசல்ட்ட பொறுத்தவரைக்கும் யாருக்கும் 38 மாவட்டத்தில இருக்கிறவங்க யாருக்குனாலும் இந்த ரிசல்ட்ட பொறுத்தளவுக்கு அப்டேட் வந்து வரலாம். இன்றும் கட்டாயம் ரிசல்ட் அப்டேட் குடுக்க போறாங்க. ரேஷன் கடை தேர்வாளர்களுக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தியாக தான் பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. யாருக்கு கட்டாயம் வெளியாக போகுது. இதில வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய சில பேருக்குலாம் நெறைய டவுட் இருக்கு. இந்த செலக்ஷன் லிஸ்ட்லயே வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேருக்கு டவுட் இருக்கு. இத பத்தியும் பார்க்கலாம். அதே மாரி இதில வந்து சேலரி எல்லாம் எப்படி கிடைக்க போகுது? இது வந்து அடுத்த ப்ராசஸிங் வந்து என்ன? அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர்லாம் எப்படி வரும்? இது மாதிரியான நெறைய பேருக்கு சந்தேகங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. இத பத்தியெல்லாம் முழுமையா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்க முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா, மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அத பார்த்தீங்கன்னா, அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு ரிசல்ட்டு அப்படின்னாலே, இந்த ரேஷன் கார்டுடைய சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கருக்கான ரிசல்ட்டு. இந்த ரிசல்ட்ட பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அனைவருமே எதிர்பார்த்திருந்த ரிசல்ட் ஒரு 6, 7 மாத காலங்களாவே இந்த ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணியிருந்தோம். இந்த ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வழியாக நம்மளுக்கு வந்து 2 மாவட்டங்களுக்கு குடுத்துட்டாங்க இல்லையா? இது திண்டுக்கல் மாவட்டத்துக்கான ரிசல்ட்டு. இதில வந்து 2 சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கர்கள் 2க்குமே வேகன்சி வந்து குடுத்துருக்காங்க இல்லையா? இதில வந்து பார்த்தீங்கன்னா, ரிசல்ட்ட பொறுத்தவரைக்கும் எப்படி பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம சேனலுக்கு லிங்க் இருக்கு. நீங்க அத டச் பண்ணீங்க அப்படின்னா, இதே மாரி வெப்சைட் பேஜுக்கு வந்துரும். அதில நீங்க வந்து கிளிக் பண்ணீங்கனாலும் இது மாரி பிடிஎஃப் வந்து டவுன்லோட் ஆகும். இந்த பிடிஎஃப்ல நீங்க செலக்ட் ஆயிருக்கீங்களா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. இதில வந்து எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா, உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பரு, உங்களுடைய நேமு, டேட் ஆஃப் பர்த் இது வந்து பார்த்து நீங்க வந்து கரெக்ட்டா இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கலாம். அதே மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, இதில வந்து அனைவருமே செலக்ட் வந்து பண்ணியிருக்காங்க இல்லையா? ஓவராலாகவே ஒரு 84 பேர் வந்து பார்த்தீங்கன்னா, இதில வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த 84 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா, கன்ஃபார்ம் ஃபைனல் செலக்ஷன் லிஸ்ட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்ல. இது வந்து டெம்பரவரியான செலக்ஷன் லிஸ்ட்டு தான். ஃபைனல் லிஸ்ட்னு ஒண்ணு இருக்கு. பார்த்தீங்கன்னா, இதில வந்து ப்ரொஃபஷனலி செலக்டட் அப்படின்னு குடுத்துருக்கீங்க இல்லையா? குடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, குடுத்துருக்காங்க. அடுத்தது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து நடக்கும் இல்லையா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து செலக்ட் ஆயிட்டீங்க. அடுத்த 1 வீக்லயே உங்களுக்கு வந்து
சில லெட்டர் வரும். அப்படி இல்ல அப்படின்னா எஸ்எம்எஸ், மெயில் மூலமா உங்களுக்கு வந்து சில இன்ஃபர்மேஷன் வந்து குடுப்பாங்க. என்னைக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து இருக்கும். ஏற்கனவே வந்து நீங்க வந்து போயிருப்பீங்க இல்லையா? ஸோ அங்கேயே வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும். ஸோ அதே மாரி அப்ப அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ல எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாம அனைத்து டாக்குமெண்ட் ஒரிஜினல் நீங்க வந்து வைத்திருந்தீங்க அப்படின்னா, கட்டாயம் நீங்க வந்து ஃபைனல் லிஸ்ட்ல செலக்ட் ஆயிடுவீங்க. ஸோ இதெல்லாம் சில பிசிக்கல் டெஸ்டிங் வந்து நடக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து செலக்ட் ஆயிட்டீங்க. இப்ப அடுத்த ப்ராசஸிங் இதான் வந்து ஸோ நடக்கப்போகுது. ஸோ அதாவது நீங்க வந்து செலக்ட் ஆயிட்டீங்க. இப்போ திண்டுக்கல், திருப்பத்தூர் மாவட்டத்துக்கு வந்து அப்டேட் குடுத்துட்டாங்க இல்லையா? அடுத்த 1 வீக்லயே உங்களுக்கு வந்து கட்டாயம் உங்களுக்கு வந்து ஒரு சில லெட்டர் வரும். அப்படி இல்ல மெசேஜ் எஸ்எம்எஸ் மூலமாகவும் உங்களுக்கு வரும் அப்படின்த சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் இதில சில டவுட் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வித் எல்டன் வந்து இருக்கு இல்லையா? சரி என்ன அப்படின்னா, ஒரு சில பேருக்கெல்லாம் வந்திருக்கும். இது வந்து என்ன அப்படின்னா, நீங்க வந்து நேர்முக தேர்வு வந்து போயிருப்பீங்க இல்லையா? ஸோ நேர்முக தேர்வு போயிருப்பீங்க. ஸோ அதில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில டாக்குமெண்ட்டுக்கெல்லாம் அப்பயும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து அவங்க வந்து ஓரலாகவே பார்த்துருப்பாங்க. ஸோ அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ஒரு சில டாக்குமெண்ட்டுக்கெல்லாம் நீங்க வந்து இருந்திருக்காது. ஸோ அந்த டாக்குமெண்ட்டின் அடிப்படையில இருக்கா அப்படின்னு இருக்குன்னு இருப்பீங்க. ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அந்த டாக்குமெண்ட் எல்லாம் நீங்க வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி அ கட்டாயம் இருந்துச்சு அப்படின்னா, நீங்க வந்து செலக்ட் வந்து பண்ணிடுவாங்க. அப்படி இல்ல அப்படின்னா, உங்களுக்கு வந்து இதோட சரி ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த இதில தான் அவங்க வந்து வித் எல்டுன்னு வந்து ஸோ வச்சிருக்காங்க. உங்களுக்கெல்லாம் டாக்குமெண்ட் நேர்முக தேர்வுல நீங்க வந்து பண்ணும்போது இது மாரி வந்து சொல்லி இருப்பீங்க. ஸோ இதனால தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இது வந்து ஸோ வச்சிருக்காங்க. ஸோ இந்த ப்ராசஸிங்கில தான் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து நடந்திருக்கு. ஓரளவுவே பெர்மனன்ட்லியாக வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரொஃபஷனலி அனைவருமே செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு சில பேருக்கு வந்திருக்கு. ஸோ இருந்தாலுமே இது வந்து காமன் தான். அனைவருமே ஓரளவு 84 பேர் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. சொல்ல பார்த்தீங்கன்னா, அனைவருமே நீங்க வந்து ஏற்கனவே வந்து இத வந்து சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா? சப்ஜெக்ட் டூ டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு வந்து குடுத்துருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து டாக்குமெண்ட் வந்து ப்ராப்பரா குடுக்கல அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதனால நீங்க எதிர்பார்த்த மாரி எந்த ஒரு பயம் கிடையாது. நீங்க அப்ளை பண்ணி டாக்குமெண்ட்ட குடுத்து, ஸோ நீங்க வந்து செலக்ட் ஆயிங்க. ஸோ அடுத்து ஃபைனல் லிஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து நடக்கும். ஸோ அதுக்கப்புறம் அதே மாரி தான் பார்த்தீங்கன்னா, அத முடித்துட்டீங்க அப்படின்னா, அடுத்தது உங்களுடைய கன்ஃபார்ம் ஃபைனல் லிஸ்ட்ட வந்து குடுத்துருவாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்க எதிர்பார்த்த மாரி ஃபைனல் லிஸ்ட்ட பொறுத்தளவுக்கு ஸோ அப்டேட் வந்து வெளியிட்டுருவாங்க. அதில நீங்க செலக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா, அடுத்தது உங்க பெர்மனன்ட்ல நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வேலைய வந்து செஞ்சுக்கணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வேலை ரேஷன் கார்டு வேலைய பொறுத்தளவுக்கு இது வந்து நிரந்தரமான ஒரு அரசு வேலையா அப்படின்ற மாரியும் கேட்குறாங்க. இந்த வேலைய பொறுத்தளவுக்கு நீங்க வந்து டெம்பரவரியாக ஒர்க் பண்ற மாரி வந்து ஸோ இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, 1 வருடம், 1 1/2 வருடம் கூட ஆகலாம். ஆனாலும் இப்ப டெம்பரவரியா ஒர்க் பண்ற மாரி வந்து இருக்கும். ஸோ அதுக்குள்ள உங்களுக்கு வந்து பெர்மனன்ட்டா வந்து குடுத்துருவாங்க. ஸோ இந்த வேலைய பொறுத்தளவுக்கு இது மாரி தான் வந்து வருடம் வருடம் வந்து ஸோ நடக்குது. ஸோ இந்த வேலையில இது மாரி வந்து ஸோ நடக்கப்போகுது. இருந்தாலுமே இந்த வேலைய பொறுத்தளவுக்கு முன்னுரிமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னுரிமைய பொறுத்தளவுக்கு நீங்க முதல் பட்டதாரி டிகிரி எல்லாம் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா, முதல் பட்டதாரி சான்றிதழ் வச்சிருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து முன்னுரிமை வந்து ஸோ குடுக்க போறாங்க. ஸோ அதுவும் இப்போ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து நடக்க போகுது இல்லையா? ஸோ அதில வந்து உங்களுக்கு அனைத்து டாக்குமெண்ட்டும் உங்கள வந்து கேட்பாங்க. ஸோ அதில வந்து குடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கான வாய்ப்புகள் வந்து ஸோ கிடைக்கப் போகுது. சில ரேஷன் கார்டுடைய தேர்வாளர்களுக்கு அனைவருக்குமே ஒரு மிக மிக ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தி வந்து வெளியா இருக்கு. சில நம்ம எதிர்பார்த்த மாரி ரிசல்ட் இன்னைக்கும் ஒரு சில மாவட்டங்களுக்கு ரிசல்ட்டு ஸோ அப்டேட் வந்து குடுக்க போறாங்க. சரி ஓகே. ஸோ இன்னைக்கான அப்டேட் வந்து இதுதான். மறக்காம நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.